ம் சார் அதான் நல்லா இருக்கீங்களா? அதான் சஸ்மா இருக்கீங்களா? இப்போ கூட உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்களாம். அவங்க ஊருக்கு வெளியில் இருந்தாங்களாம். அவங்களுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, குட்டி குட்டி வீடு, அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா. அவங்களுக்கு குட்டி குட்டியாக புண்ணா கொப்பளமாக வந்துருந்துச்சான். அதுக்கப்புறம் ஏசப்பா எங்களுக்கு சுகத்தை தாங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ஏசப்பாவை கூப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஏசப்பா வழியாக வந்துட்டு இருந்தாலாம். அப்போ ஏசப்பாவை கூப்பிட்டாங்களாம். ஏசப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டாங்களாம். அப்போ ஏசப்பா வந்து பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் ஏசப்பாவுக்கு பாவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களோட ஆசிரியர்கிட்ட போங்க, கை காலெல்லாம் காமிங்க அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்களாம். அப்போ அந்த 10 குஷ்டரோகிகள் அவங்க ஆசையாகிட்ட ஓடிட்டே இருந்தாங்களா. அப்போ போக வழியில் அவங்க கை காலெல்லாம் சரியாகிட்டே இருந்துச்சா. குட்டி குட்டி பொண்ணு கப்பலும் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சான். அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் வந்து யோசித்தாங்களாம், ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாங்களே, உங்களுக்கு ஒரு நன்றி கூட ஒரு தேங்க்யூ கூட சொல்லியே அப்படின்னு அந்த அண்ணன் வந்து ஓடி போய் ஏசப்பாட்ட தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த 9 அந்த இந்த குஷ்டரோகிகள்லாம் எங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ சரி பரவாயில்ல, உன் வீட்டுக்கு போ அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாங்க. இருந்து என்ன கற்றுக்கிறோன்னா, நம்ம ரெண்டு தான் கற்றுக்கிறோம். ஒன்று காய்ச்சல் வந்தாலும் கொப்பளம் வந்தாலும் அது ஏசப்பாட்டு சொல்லுங்க. ஏசப்பா வந்து அதெல்லாம் சுகமாக்கிடுவாள். ரெண்டு பார்த்து தேங்க்யூ சொல்லுங்க ஏசப்பாக்கு.